உலகளாவிய உச்சி மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் மோதலை தடுக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறந்த பங்களிப்புகளுக்கு பாராட்டு தெரிவித்து பேசினார். அப்போது இத்தாலி பிரதமர் மெலோனியின் ரியாக்ஷன் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அக்டோபர் 13 அன்று எகிப்தில் நடைபெற்ற உலகளாவிய உச்சி மாநாட்டில் காசா எதிர்காலம் குறித்து விவாதிக்க உலக தலைவர்கள் கூடியிருந்தனர். அப்போது பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குறித்து பாராட்டினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சாத்தியமான அணுசக்தி மோதலை தடுத்ததற்காகவும் காசா போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதற்காகவும் அவரை பாராட்டினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நிறுத்துவதற்கும் பின்னர் போர் நிறுத்தத்தை அடைவதற்கும் அவர் ஆற்றிய சிறந்த அசாதாரணமான பங்களிப்புக்காக அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பாகிஸ்தான் பரிந்துரைத்துள்ளது. இன்று மீண்டும் இந்த சிறந்த அதிபரை அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்க விரும்புகிறேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் கூட்டத்தில் உரையாற்றினார். அவரது கருத்துகள் இத்தாலியின் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உட்பட பல தலைவர்களை திகைக்க வைத்துள்ளது எனதான் சொல்ல வேண்டும். ஷெரீப் பேசும்போது ட்ரம்ப் அவருக்கு வலதுபுறம் நின்று கொண்டிருந்தார். மெலோனி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ன் ஸ்டார்மர் அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்தனர். பாகிஸ்தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்பை பரிந்துரைத்துள்ளதாக ஷெரீப் அறிவித்த தருணத்தில் மெலோனி கைகளால் தனது வாயை மூடிக்கொண்டார். இது இணையத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இந்த வீடியோவும் வைரலாகி வருகிறது. ஜார்ஜியா மெலோனியின் முகபாவங்கள் வைரலாவது இது முதல் முறையல்ல. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வாஷிங்டனில் நடந்த நாட்டோ உச்சி மாநாட்டில் தலைவர்களை காத்திருக்க வைத்தபோது இத்தாலிய தலைவர் தனது கண்களை உருட்டி கொண்டிருப்பதை காட்டும் ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் பரவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதாக ட்ரம்ப் கூறியதை இந்தியா பலமுறை நிராகரித்த போதிலும் ட்ரம்ப் அதனை தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். கடந்த வாரம் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தடைகளை விதிப்பதாக அவர் தொடர்ந்து மிரட்டியது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதல் உட்பட பல மோதல்கள் தடுக்கப்பட உதவியது எனவும் பேசினார். பாகிஸ்தானும் தொடர்ந்து ட்ரம்ப் போரை தடுக்க உதவியதாக கூறியும் வருகின்றனர்.